திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் ஜலவாசி உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அனைத்து தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவார். இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். இதுதான் நம்ம நேஷனல் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்லை நான் சொல்லிட்டு வழக்கு இருக்கு. என்னது இல்லை வேறங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க நான் பேசுறேன். மாண்புமிகு அவை முன்னர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் பத்தி என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம். இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீ உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே நான் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். என் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்பெல்லாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோடு நான் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை முன்னவர் நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினால் நன்றாக இருக்கு. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு, அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். மாண்பு தலவாய் சுந்தரம், மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான உண்மைக்கு புறம்பாக சொல்லுறேன்.
அவர் காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன என்ன உறுப்பினர் உட்காருங்க. உறுப்பினர் ஜலவாசி உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா. அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல அவரு உறுப்பினர் பேசுகிறார். சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே நான் கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேனே. நானே அதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்க கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மாண்பு எதிர்க்கட்சியாளர்களும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது மாண்பு அமைச்சர் ஆஸ்டின் அவர்கள் இந்த பதில் சொல்வதை பற்றி அந்த குறிப்பு வந்து மாண்பு உறுப்பினர் நீங்கள் சொல்லி அந்த கருத்து தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே வந்து எந்திரிச்சு வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே வந்து எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது. நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நம்ம நேஷனல் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு. இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்பு உறுப்பினர், மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்போ மட்டும் சொன்ன எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. நான் சொன்னேன் வழக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் தான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார்.
அந்த சட்டமன்ற அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது இல்ல. இதை பற்றி இந்த விவரங்கள் எல்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதி இல்லை. அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க. வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல. நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க. இல்ல உணர்வு இல்லைங்க. இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க. உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க. வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இல்லை இல்லை வேறங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல இல்ல முன்னவர் அது சொல்றேன். முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க. நான் சொல்லுறேன். உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர். அவை முன்னவர் விடுங்க. நான் சொல்லிடுறேன். இல்ல மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய உட்காருங்க. இல்ல இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்ல உட்காரு நான் சொல்லுறேன். சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேரு என்ன? அவர் பேரு மாண்பு உறுப்பினர் சம்பத்குமார். அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல. அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க. நான் சொல்ல உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. இங்க வாங்க. உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க. அவங்க உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க. மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ. யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என்னை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல. இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா பரிசீலிக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்க பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்ல ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க. நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க. எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்ற அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல நான் அவர்
நீங்க பதில் இப்போ அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துங்க, மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க நான் யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? இது என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. இது பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன் வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கு முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. தெரியும், உட்காருங்க, தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க இருங்க இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் விடுங்க, அது அவை முன்னவர், அவை சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன்.